அனைவருக்கும் வணக்கம். ஆண்கள் மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடிய மேசராசி பெண்களின் ரகசியம் என்ன? அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அப்படி மேசராசி பெண்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன, அவர்களுடைய பண்புகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசி பெண்களின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தின்படி மேசராசி என்பது முதலாவது ராசியாகும். இந்த மேசராசியில் அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள் மற்றும் கிருத்திகை முதல் பாதமாக இந்த 9 பாதங்களில் பிறந்தவர்கள் பொதுவாக பூமி, நிலபலன்கள், வீடு, விவசாய தொழில், ஆள் அதிகாரங்களுடன் மேன்மையாக இருப்பார்கள். அற்பமான ஆசைகள் இல்லாதவர்களாகவும் வாக்குவன்மையும் கோபகுணமும் முரட்டு சுபாவமும் உடையவர்களாகவும் இருப்பார்கள். கம்பீரமான தோற்றமும் அகன்ற மார்பும் பெரிய நெற்றியும் உடையவராக இருப்பார்கள். பொன் ஆபரணங்களுடனும் பட்டு வஸ்திரங்களுடனும் இருக்கக்கூடியவர்கள். கல்வியில் மிகவும் திறன் பெற்றிருப்பார்கள். மெலிதான இளைத்த சரீரத்துடன் நீண்ட கழுத்து, கை கால்களுடன் விளங்கக்கூடியவர்கள். நீண்ட ஆயுளை உடையவர்கள். இந்த மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மேன்மையான அந்தஸ்தும், கீர்த்தி, புகழ், செல்வாக்கு, சுகம் இவை அனைத்தையும் பெற்றிருப்பார்கள். எதையும் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க மாட்டார்கள். பிறர் கூறுவதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் சுயநலவாதிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தனக்கு தவறு என்று பட்டால் அநீதியை எதிர்த்து அப்போதே போராட தயங்க மாட்டார்கள். தமது கருத்தை சொல்லக்கூட கூச்சப்பட மாட்டார்கள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் வேகமானவர்கள். புன்னகையுடன் மற்றவர்களுடன் பழகுவார்கள். இவர்கள் சுயநலம் மிக்கவர்கள். தன்னை பற்றியே அதிகம் சிந்திப்பார்கள். குழந்தை உள்ளம் கொண்டவர்கள். கள்ளமற்ற குணம் கொண்டவர்கள். எதையும் தனக்கென்று சொல்லும் குணம் உடையவர்கள். இந்த ராசிக்காரர்களின் தலையிலோ அல்லது முகத்திலோ முதுகிலோ மச்சம் அல்லது தழும்பு காணப்படும். மேசராசியில் பிறந்த ஆண், பெண் இருவருக்கும் அகன்ற தோல் பகுதி இருக்கும். மற்றவர்களை விட தன்னால் இந்த காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று உறுதியாக நம்புவார்கள். பணம், புகழ் இதில் எது வேண்டும் என்று கேட்டால் புகழ்தான் வேண்டும் என்பார்கள். மேசராசிக்காரர்கள் தனி நபரிடம் கோபம் கொள்ள மாட்டார்கள். அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல அவர்கள் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு கருத்து அல்லது சூழ்நிலையின் மீது கோபமும் ஆத்திரமும் கொள்வார்கள். மேசராசிக்காரர்கள் பிச்சைக்காரராயினும் அரசராயினும் இருவரிடமும் ஒரே மாதிரியான உணர்வுடனும் அன்புடன் பழகுவார்கள். இவர்கள் எதிர்காலத்தை பற்றியோ கடந்த காலத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டார்கள். நிகழ்காலமே முக்கியம் என்று திடமாக நம்பக்கூடியவர்கள். இவர்களுடைய உலோகம் இரும்பு. ஆகையால் இரும்பை போன்ற மனோதிடம் மிக்கவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில் மற்றும் படைப்பு திறன் சம்பந்தப்பட்ட கலைத்துறையிலும் மகிழ்ச்சியாக ஈடுபடுவார்கள். இவர்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய திட்டங்களை பற்றியும் பேசுவதிலேயே மகிழ்ச்சி காண்பார்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு உதவியும் ஆதரவும் காட்டுவார்கள். ஆனால் அதே உதவியும் ஆதரவும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். மேசராசிக்காரர்கள் நேராக கண்ணை பார்த்து நேர்மையுடன் பேசும் குணம் உடைய பெண்கள். பேசும் குணம் உள்ளவர்கள். அதே போல் பொதுவாக நேர்மையான வழியில் நடப்பார்கள். ஒளிவு மறைவில்லாத பேச்சும் நேர்மையான குணமும் இவர்களின் சிறப்பு அம்சமாகும். முரட்டுத்தனமான நபர்களையும் எளிதில் எதிர்கொள்ளும் திறமை வாய்ந்த இந்த ராசிக்காரர்கள் சிறிய உடல் வலியை கூட தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் தம் வாழ்நாளில் ஏதாவது ஓர் சூழ்நிலையில் முரட்டுத்தனமான செய்கையில் ஈடுபட்டு தலையிலோ முகத்திலோ காயம்பட்டு கொள்வார்கள். எல்லாம் நம்பிக்கையில் தான் முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பதால் சிம்மம் மற்றும் தனுசு போன்ற நெருப்பு ராசிகளை போல் நாள்பட்ட நீடித்த நோய்களுக்கு ஆளாக மாட்டார்கள். இந்த மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை விட தனக்கு அதிகம் தெரியும் என்ற எண்ணமும் இவர்கள் பணிவையும் அடக்கத்தையும் பல தோல்விகளை அனுபவித்த பின்னர் தான் தெரிந்து கொள்வார்கள். மேசராசிக்காரர்கள் தனக்கு பொன்னும் பொருளும் சொத்தும் சேர்ப்பதை விட மற்றவர்கள் பொருளும் சொத்தும் சேர்க்கவே பெரும்பாலும் பயன்படுவார்கள். மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை சுற்றுக்காக என்று எண்ணும் பெண்ணாக இருந்தாலும் அனைத்து உலக விஷயங்களிலும் ஈடுபாடு கொண்டவள். மற்ற எந்த ராசியில் பிறந்த பெண்ணை காட்டிலும் ஆண் துணை இல்லாமல் வாழ்க்கையை
வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தும் சக்தியுள்ளவள். தனது கனவு காதலனை எண்ணி ஏங்கும் தன்மை கொண்டவர். இதிலும் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். அதேபோல் காதலிலும் தானே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். செவ்வாய் பெண்ணாக இவர் தேவைக்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கொண்டு வாழும் தன்மை கொண்டவர். இந்த சக்தி கொண்டவர் ஆண் துணை இல்லாத சூழ்நிலையிலும் அவர்கள் செய்யும் வேலையையும் தானே செய்யும் திறன் படைத்தவர். அவருடைய அதிரடியான தன்மை சற்று சங்கடம் தந்தாலும் அவருடைய முற்போக்கான எண்ணமும் எதிர்காலத்தின் மீதுள்ள நம்பிக்கையும் பாராட்டத்தக்கது. இவர் நம்ப முடியாத அளவுக்கு உயர்ந்த லட்சியங்களை கொண்ட ஆணுக்காக ஏங்குவார். தன்னை வழி நடத்தும் நட்சத்திரமின்றி தனியாக இருக்கும் பெண் இவர். இந்த மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் தான் விரும்பும் ஆணிடம் இருந்து தான் எதிர்பார்க்கும் அளவுக்கு அன்பையும் காதலையும் கொட்டி கொடுப்பார். அதேபோல் இந்த மேசராசிக்கார மனைவியை உடைய ஆண் தனக்கு ஆண் செயலாளரையே வேலைக்கு வைத்துக் கொள்வது நல்லது. இவருடைய மனதை காயப்படுத்திவிட்டால் அவருடைய சிறகடித்து பறக்கும் உற்சாகம் உறைந்த ஐஸ் கட்டியை போல் இறுகிவிடும். தனது காதலன் அல்லது கணவன் மற்ற பெண்களோடு பேசுவது கூட பொறுக்காதவர். தன் காதலனாலோ அல்லது கணவனோ இது போன்ற கட்டுப்பாடுகளை தனக்கு விதித்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திருமணத்திற்கு முன்பும் பின்பும் முழு சுதந்திரத்தை எதிர்பார்ப்பார்கள். இந்த ராசி பெண் ஒரே நேரத்தில் இரு ஆடவனை காதலிக்க மாட்டாள். ஏனெனில் அது அவளுடைய நேர்மையான குணத்திற்கு எதிரானது. இவர்கள் ஆண்கள் செய்யும் எந்த தொழிலையும் பணியையும் செய்யும் திறமை உள்ளவர்கள். இவர்கள் சமாளிக்காத ஒரு பிரச்சனை என்பதே இல்லை. ஏதாவது அதிசயம் நடந்து தன் வாழ்க்கை சீராகும் என்று நம்பிக்கையுள்ளவள். இந்த மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உலகுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் இப்பெண் அதே போன்று நீங்களும் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். இவர்களுக்கு காதல் என்பது எதையும் சமமாக பகிர்ந்து கொள்வது என்பதுதான். இவர்களிடம் ஏதாவது ஒரு ரகசியத்தை மறைக்க எண்ணினால் மிக்க சிரமத்துக்கு உள்ளாவோம். அவர்களுடைய பொறுமையும் உற்சாகத்தையும் குலைத்தோமையானால் மனம் உடைந்து போவார்கள். இவர்களுடைய எதிரிகளிடம் இவர்களுக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இல்லையெனில் உங்களை மன்னிக்கவே மாட்டார்கள். இந்த மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவியாக நல்ல முறையிலேயே செயல்படுவார்கள். ஆனால் வீட்டு புழுவாக மட்டுமே இருக்க விரும்ப மாட்டார்கள். எளிதில் நோயுற்றம் களைப்புற்றம் இவர்களை காண முடியாது. ஆனால் வலி நோயால் அவதியுற்றால் உங்களிடமிருந்து அதிகப்படியான கருணையை எதிர்ப்பார்கள். தன்னை விட குறைவான வருமானம் பெறும் கணவனையோ அல்லது ஆணையோ மதிக்க மாட்டார்கள். திருமண பந்தத்தில் ஆழமான உணர்வுகளையும் காதல் உணர்வுகளையும் எப்பொழுதுமே புதிதாக வைத்திருப்பார்கள். இல்லையெனில் இவர் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்து விடுவார்கள். இந்த மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மேசராசி பெண்ணை குடும்ப வரவு செலவு சம்பந்தமான கணக்குகளை பார்க்க சொல்வது என்பது தவறான முடிவாகும். ஒரு தாயாக தன் குழந்தையை சுத்தமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக அன்புடன் வைத்துக் கொள்வார். இவர்கள் தன் குழந்தைகளுக்கு ஒரு மாய உலகையே அடைத்து விடுவார்கள். குழந்தைகள் நல்ல ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். சில நேரங்களில் காரணமின்றி உணர்ச்சி வசப்படுவார்கள். அதனால் சில வன்முறை நிகழ்ச்சிகள் நடக்கும். மற்றவர்கள் மீது வன்மம் பொறாமை வெறுப்பு மற்றும் தன் மீது பஞ்சாதாபம் போன்றவற்றை கொண்டு இருக்க மாட்டார்கள். மேசராசி பெண் உங்களுடைய தொலைந்து போன கனவுகளையும் கண்டுபிடிக்க உதவுவர். உங்களுடைய குறிக்கோள்களில் நம்பிக்கை வைத்து சாதிக்க உதவிகரமாக இருப்பார்கள்.